ஏஐ ப்ளஸ் பிராண்டில் இருந்து இப்போ புதுசாக அவங்களோட நோவா சீரியஸில் நோவா 2 அல்ட்ரா அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரியரில் அந்த எல்இடி இண்டிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. இந்த எல்இடி இண்டிகேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன். இந்த பட்ஜெட்டில் எந்த ஃபோன்லையுமே 1.5K ரெசல்யூஷன் கொடுக்கறது இல்லை. இது 1.5 கொடுக்குறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். காரணம் இது நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் கூடவே இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 2500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனில் ரெண்டாயிரம் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மீடியாடெக்கோட Dimensity 7400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிப்செட் அப்படிங்கிறது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கான LPDDR4X RAM ஆப்ஷனும் 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிட்ரேஞ்ச் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருந்தால் இதால் ஹேண்டில் பண்ண முடியும். ஹை கிராஃபிக்ஸ் கேம் ப்ளே பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராசஸரை தாங்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX 752 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு பதிலாக எங்கள் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே அவங்களோட ஓன் UIயான NxtQOS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட இந்த ப்ரைஸிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட பிராண்ட் எப்படி, இவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த பிராண்டோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரியல்மியில் ஹானரில் சிஓவாக இருந்த மாதவ் ஷேத்தா இந்த பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காரு. இவங்க லான்ச் பண்ண 2 ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக ஒரு 6000 ரேஞ்சில் தான் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கும் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்க ப்ரைஸ் கூட பார்க்கும்போது ரொம்ப நல்ல வேல்யூவாக தெரியுது. பட் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ உங்கள் லொக்காலிட்டியில் நியர்பையில் சர்வீஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை சர்வீஸ் பற்றி கவலை இல்லைன்னு நினச்சிங்கன்னா இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 16,999க்கும் அண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 18,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தாராளமாக இந்த ஃபோனை இந்த ப்ரைஸில் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பிகாஸ் மற்ற பிராண்டில் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் வராது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா April 17 மதியம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ப்ரைஸ் பாயிண்ட் அதை வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.